ஸ்கேலப் டிசைன் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான பார்ட் 1 பார்ட் 2 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்ட் 3ங்க. ஸ்கேலப் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி அட்டாச் பண்ணணும் எல்லாம் பார்த்தோம். இதை வந்து கேன்வாஸ்ல அட்டாச் பண்ணிட்டு ஒரு சைடில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு அடிச்சு திருப்பியிருப்போம். இன்னொரு சைடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் 1/2 இன்ச் இருக்கும். அதை வந்து பேக் சைடில் திருப்பி விட்டுட்டு நம்ம கார்னரில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 ஸ்கேலப்புமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இனி இந்த 2 சைடு இருக்கிற ஸ்கேலப்பையும் நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறனால அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு வந்து இதை வந்து குண்டூசி குத்திக்கலாம் இதுக்கு மேலே. ஏன்னா அகலமாக வேணும்னா அகலப்படுத்தி நம்ம குண்டூசி குத்திக்கலாம், இல்லை கொஞ்சம் குறுகலாக வேணும்னா குறுகலாக வச்சு நம்ம குண்டூசி குத்திக்கலாம். குண்டூசி குத்துனதுக்கு அப்புறமா கீழே வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இது வந்து பிசுறா இருக்கு இல்லைங்களா, அதனால கீழே அடிப்பாகத்தை வந்து மடிச்சு விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இனிமே உங்களுக்கு நெக் டிசைன் வந்து அகலமா வேணும் அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதி பக்கம் வரைக்குமே போற மாதிரி இதை இன்னுமே அகலப்படுத்தி வச்சுக்கலாம். இது வந்து கஸ்டமர்ஸுடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இதே மெத்தட்ல நம்ம 2 சைட்லயுமே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாங்க. போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இதனுடைய ஸ்கேலப் டிசைன் ரொம்பவுமே அருமையா நம்மளுக்கு கிடைச்சிரும். இன்னும் வந்து நமக்கு நெக் மட்டும் ஃபினிஷ் ஆகாம இருக்குங்க. நீ நெக்கை வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு நெக்குக்கு வந்து 1/4 இன்ச் அகலத்துக்கு நம்ம எப்பவும் ஸ்டிச் போட்டு அடிச்சு திருப்புவோம். அதே மாதிரி அடிச்சு திருப்பி நாங்கள் மடிச்சு அடிச்சுக்க வேண்டியதுதான். எப்பவும் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மெத்தட்ல ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே டிசைனை வேற சில மெத்தட்லயும் நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த மாதிரி டெய்லரிங் கோர்ஸை வந்து நீங்க ஆன்லைன்ல வீட்ல இருந்துட்டு நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டெய்லரிங் கோர்ஸ்ல நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாங்க. டீடைல்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.